அது ஒரு திராவிட ஆதரவாளருடைய அமைப்புன்னு உங்களுக்கு தெரிந்தும் கூட நீங்க ஏன் அந்த இடத்துக்கு போனீங்க? சில அமைப்புகளை திருமுருகன் காந்தி போன்ற பிரியாணிக்காக அலையும் சில கூட்டங்களை வைத்துக் கொண்டு போராட்டம் செய்வது, அவர்களை வைத்து மிரட்டல் விடுவது, தமிழர் மண்ணிலேயே வைத்து மிரட்டல் விடுவது, இந்த ஈவேரா கும்பல் செய்கிற அட்டூழியங்களை நாங்கள் தொடர்ந்து அவதானித்துக் கொண்டு வந்திருந்தோம். ஈழத்தமிழர்கள் பெரியாரை ஆதரிக்கிறாங்க, நாம் தமிழர் கட்சி தான் ஈழத்தமிழர்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்குது. தமிழ் மொழி கலாச்சாரங்கள் எல்லாத்தையும் சிதைய காரணமா இருந்த ஒருவர் எப்படி தமிழருக்கு தலைவராக இருக்க முடியும்? காவல்துறை உங்களை கைது செய்ததாகவும் உங்களை சிறைப்படுத்தியதாகவும் சமூக வலைதளங்கள்ல பதிவு இருக்கு. உண்மையிலும் அந்த காணொலியே அண்டா செந்தில் வெளியிருக்கும் போது எனக்கு ஒரு நண்பர் அண்டா செந்தில் உங்களில கைது செய்தது. அண்டா செந்தில் நீங்க சொல்றது தமிழ் கல்வி செந்தில் சொல்றீங்க. நான் தமிழருக்கு எதிராகவோ சீமானுக்கு எதிராக உங்களுக்கு எதிராகவோ பெறப்படுகின்ற கட்டியொட்டி அந்த இவர்கள் நினைக்கின்றார்கள். இந்த சன் தொலைக்காட்சி எல்லாம் பார்த்தா இவ்வளவு பொய் பிரச்சாரங்கள். இலங்கையிலே போய் ஒரு கலந்துரையாடல் போட்டு சில வேலைகள் நடந்து கொண்டிருப்பதாகவும் ஈவேரா சிலையை அங்கே நிறுவ போறதான்னு சொல்றாங்க. உண்மையிலுமே ஈவேரா வரலாற்றில் சந்திக்காத பெரும் அவமானத்தை முதல்ல அங்குதான் சந்திக்க வேண்டியது. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. உலகமெங்கும் வாழ்கிற தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். சமீபத்தில் லண்டனில் பெரியார் அம்பேத்கர் வாசகர் வட்டத்தின் சார்பாக தமிழர் தந்தை பெரியார் மீதான விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுக்கும் வண்ணமாக ஒரு நிகழ்ச்சி ஒன்றை ஒருங்கிணைச்சாங்க. நிகழ்ச்சியில் லண்டனில் வாழக்கூடிய தமிழர்கள் கலந்து கொண்டு தங்களுடைய எதிர்வினையை ஆற்றிருக்காங்க. அந்த எதிர்வினையை ஒரு திராவிட தோற்றுவாயாக இருக்கக்கூடிய ஈவேரா அவர்களை எப்படி தமிழர் தந்தைன்னு நீங்கள் நிறுவலாம் அப்படின்னு சொல்லி லண்டனில் கூடிய தமிழர்கள் எதிர்வினையாற்றிருக்காங்க. அதற்கு பின்னணியில் லண்டன் வாழ் தமிழர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் அவங்க சிறைப்படுத்தப்பட்டதாகவும் அதில் அங்கே இருக்கக்கூடிய திராவிட ஆதரவாளர்களை அவங்க தாக்கியதாகவும் பல்வேறு கருத்துக்கள் பரவுது. அந்த நிகழ்வில் கலந்து கொண்டு அந்த திராவிட ஆதரவாளர்களை எடுத்து கேள்வி கேட்ட லண்டன் வாழ் தமிழர் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம். வணக்கம், அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். இப்போது அந்த நிகழ்வு நடைபெறுதுன்னு சொல்லி சமூக வலைதளங்களில் உங்களுக்கு செய்தி வருது. அது ஒரு திராவிட ஆதரவாளருடைய அமைப்புன்னு உங்களுக்கு தெரிந்தும் கூட நீங்கள் ஏன் அந்த இடத்துக்கு போனீங்க? முக்கியமா நான் ஒரு விஷயத்த தொடக்கத்தில் சொல்ல வேணும் என்று சொன்னா, நான் எந்த அரசியல் புலமோ இல்ல எந்த கட்சியை சேர்ந்தவனோ இல்லை. சாதாரண ஒரு பிரித்தானிய குடியுரிமை பெற்ற ஒரு பிரஜை. அப்ப என்னுடைய நண்பர் ஒருவர் தான் இதை அனுப்பியிருந்தார் அப்படின்னு சொல்லி அன்றைய காலையில சனிக்கிழமை காலையில தான் எனக்கு அனுப்பியிருந்தார். திராவிட இயக்கங்கள் ஏதோ சேர்ந்து இப்படி தமிழர் தலைவர் பெரியார் என்ற பெயர்ல ஒரு கூட்டம் வைக்கிறாங்களாம் என்று சொல்லி அனுப்பியிருந்தார். அப்ப அதை பார்க்கும்போது அவரும் சரியான கோபமா இருந்தார். ஆனா அவரால் கலந்து கொள்ள முடியல சில வைத்தியசாலை காரணங்களுக்காக. அப்ப உடனடியாக பார்த்த உடனே நான் முடிவெடுத்து உடனே அந்த இடத்துக்கு போகணும் என்று சொல்லி நான் தனியே தான் நான் அங்க போயிருந்தேன். நான் வசிக்கிறது லண்டன்ல இல்ல. லண்டன்ல இருந்து பல சம்பவம் நடந்த இடத்துக்கும் உங்களுக்கு எவ்வளவு தூரம் இருந்துச்சு? கிட்டத்தட்ட 2.5-3 மணித்தியாலம் தூரத்துல இருக்கு. 3 மணி நேரம் பயணம் செஞ்சா நீங்க போறீங்க? ஆமா ஆமா ஆமா. இல்ல என்ன நடந்துச்சு அங்க? நீங்க போறீங்க, அங்க காணொலியில பார்க்கும்போது நீங்க தான் அதுல அதிகமா கேள்வி கேட்குறீங்க. இல்ல, உண்மையிலுமே நீண்ட காலமாக நாங்கள் தொடர்ந்து அவதானிச்சு கொண்டு வரோம். தமிழக கள நிலவரங்கள், அரசியல் நிலப்பாடுகள் எல்லாத்தையும் ஒவ்வொரு அரசியல் தலைவர்களையும் நாங்கள் தொடர்ந்து அவதானிச்சு கொண்டு வரோம். 2009ஆம் ஆண்டு பிறகு ஒவ்வொரு ஈழத்தமிழர்களுமே அதை அவதானிச்சு கொண்டிருக்கிறோம். அந்த வகையில அண்மை காலமாக இவர்கள் ஈவேரா என்ற ஒரு பிம்பத்தை வைத்து காட்டுகின்ற படங்கள், அட்டகாசங்கள் அளவு மீறி செல்வதை உண்மையிலுமே ஒரு மன குமுறலாக அவர்கள் எப்படியெல்லாம் தமிழர்களை 60 ஆண்டுக்குள்ள சுருக்கும் அந்த வெளிப்பாடு எனக்குள்ளே ஒரு பிற்றும் போராட்டமாக எப்பவுமே இருக்கும். அதை பார்க்கும்போதுதான் உண்மையிலுமே கோபமாக இருக்கும். அந்த சில அமைப்புகளை திருமுருகன் காந்தி போன்ற பிரியாணிக்காக அலையும் சில கூட்டங்களை வைத்துக் கொண்டு போராட்டம் செய்வது, அவர்களை வைத்து மிரட்டல் விடுவது, தமிழர் மண்ணிலேயே வைத்து மிரட்டல் விடுவது, இந்த ஈவேரா கும்பல் செய்கிற அட்டூழியங்களை நாங்கள் தொடர்ந்து அவதானிச்சு கொண்டு வந்திருந்தோம். அப்போது இவர்கள் அந்த அட்டூழியங்கள், அந்த தில்லுமுள்ளுகள் விளையாட்டுகளை புலம்பெயர் நாடுகளுக்கும் கொண்டு வருகிறார்கள் என்று அறிந்த போது உண்மையிலுமே பெரும் கொந்தளிப்பா இருந்தது எனக்கு.
சிங்கப்பூர், மலேசியா ராமசாமி நாயுடு தமிழக தலைவர் முடியாது. தமிழ் சொல்ல மாட்டான். நீங்க திராவிடத்தில் சொல்லுங்க, பிரச்சனை இல்ல. தமிழக தலைவர் பட்டம் இல்ல அப்படி பார்த்தீங்கன்னா அதில் கலந்து கொண்டவங்கலாம் வந்து முன்னாள் புலி ஆதரவாளர்கள். இயக்கத்தை வந்து ஆரம்பத்தில் அவங்க சொல்லும்போதே அந்த பெண்மணி சொல்கிறாங்க, புலிகள் இயக்கத்தினுடைய ஸ்தாபன உறுப்பினர்களில் ஒருத்தர் தான் இந்த நபர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அறிமுகப்படுத்துகிறாங்க. இன்னொருத்தர் வந்து நீண்ட காலமாக வந்து ஈழ செயற்பாட்டாளர்னு சொல்கிறாங்க. இப்போ எல்லாருமே அவங்களும் ஈழ பின்னணி கொண்டவங்க தான், ஈழ தாயகத்தை பூர்வீகமாக கொண்டவங்க தான். அப்போ ஈழத்தமிழர்களில் நிறைய பேர் வந்து பெரியார் ஆதரவாளர்களாக இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. அப்படி எதுவுமே இல்லை. நீங்கள் பார்ப்பது எல்லாமே அனைத்தும் மாயை. யாருக்குமே ஈழத்துல யாருக்குமே பெரியார் என்றாலே யாருன்னு தெரியாது. இப்ப சில அந்த சமூக வலைத்தளங்களை அப்படி இப்படி பார்த்து தெரியும் ஒழிய மறுபடியாது. இவர்கள் எல்லாம் யாருன்னு சொன்னால் முன்னாள் போராளிகள், அமைப்பு உருவாக்கினவர்கள், அப்படி பலதரப்பட்ட கதைகள் சொல்லப்பட்டது. ஆனால் இவர்கள் எல்லாமே துரத்தி அடிக்கப்பட்டவர்கள். நான் பின்னால் இவர்களுடைய வரலாறுகளை அறிந்த போது உண்மையிலுமே மிகவும் காது கொடுத்து கேட்க முடியாத கேவலமான வரலாறா இருக்கு. அங்கிருந்த ராகவனும் மற்ற பேராசிரியர் அறிமுகப்படுத்தப்பட்ட வரலாறு, பெரியார் வரலாறை விட கேவலமா இருக்கா அந்த வரலாறு? அவர்கள் பெரியார் பேரன்கள் போல செயல்பட்ட, அதனால்தான் அங்கே சேர்ந்திருக்கின்றார்கள். நீங்கள் சொல்வது போல லுலு குடும்பமாக அங்கு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் அவர்கள். உண்மையிலுமே இவர்கள் ஒரு 4-5 பேர் ஒவ்வொரு நாடுகளிலும் இருந்து கொண்டு தாங்கள் முன்னாள் புலிகள் என்ற பேர்ல பொய் பிரச்சாரங்களை செய்து கொண்டு, இல்ல போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் என்ற பொய் பிரச்சாரங்களை செய்து கொண்டு தமிழ் தேசியத்தை களங்கப்படுத்துகின்ற, இல்ல தமிழ் தேசியத்தின் புரட்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற நாம் தமிழர் அண்ணன் சீமான் போன்றவர்களை கேவலப்படுத்துவதற்காக இவர்கள் புலிகள், அப்ப இவர்கள் சொல்வது சரியா, சீமான் சொல்வது சரியா என்ற ஒரு ஒரு விவாதங்களை உருவாக்கி, நாம் தமிழர் கட்சியின் மீதமாக தமிழ் தேசியத்தின் பக்கம் நிற்கக்கூடிய ஈழத்தமிழர்களை பிரித்தாளும் சூழ்ச்சி. இவங்க வந்து இப்போ ஈழத்தமிழர்கள் வந்து பெரியாரை வந்து ஆதரிக்கிறாங்க, நாம் தமிழ் கட்சி தான் வந்து ஈழத்தமிழர்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கொண்டு போவதற்காக இந்த வேலை திட்டம்னு பார்க்குறீங்களா? ஒருபோதும் இல்லை. உண்மையிலுமே விடயத்தை கவனிக்க வேண்டும். இவர்கள் செய்த இந்த சின்ன தில்லுமுள்ள விளையாட்டு இப்ப உலகம் புலம்பெயர் நாடுகளில் இருக்கிற அத்தனை ஈழத்தமிழர்களும் கொதித்து போயிருக்கின்றார்கள். எல்லாரும் போட்டி போட்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என்னோட நண்பர்கள் கனடாவில் இருந்து பேசியிருந்தார்கள், எப்ப இவர்கள் இங்க வருவார்கள் இருக்கிறோம், நாங்கள் உங்களை போல இல்ல, உங்களை போல அமைதியெல்லாம் அனுப்பி வைக்க மாட்டோம், சடங்கு செய்தான் அனுப்புவோன்ற அந்த தோணில சொல்லியிருந்தார்கள். அதை தான் நான் உண்மையிலுமே பார்த்ததுல பிரான்ஸ் மற்றும் கனடா நாடுகளில் வாழ்கின்ற ஈழத்தமிழர்கள் எங்களை போல இருக்க மாட்டார்கள், வேற மொழியில தான் சொல்லி அனுப்புவார்கள். இவர்கள் எதிர்பார்ப்போட காத்திருக்கிறாங்க. அங்க பிரெஞ்சு லாங்குவேஜ் இருக்கும், கனடியன் லாங்குவேஜ் இருக்கும் இல்லையா? சரியான உச்சகட்ட கோபத்தில் இருக்கின்றார்கள் எல்லோரும். ஏன்னு சொன்னால் உண்மையிலுமே உலக நாடுகள், வல்லரசு நாடுகளோட போரிட்ட ஒரு போராட்ட தலைவர் எங்க பெண்களை வைத்து தொழில் செய்து அதன் மூலமாக பணத்தை உருவாக்கி கடைகளை வாங்கி குவித்து சொத்துக்களை குவித்து அதன் மூலமாக தண்ணி ஒரு பிரபல்யமாக்கி அதன் மூலம் அரசியல் வந்து தமிழர்களை 70 ஆண்டு காலம் அடிமைப்படுத்தி கொடுமைப்படுத்தி தமிழர்களுடைய வளங்கள், தமிழ் மொழி கலாச்சாரங்கள் எல்லாத்தையும் சிதைய காரணமா இருந்த ஒருவர் எப்படி தமிழருக்கு தலைவராக இருக்க முடியும்? தமிழை சனியன் என்று சொன்னவன், தமிழை திருக்குறளை மலம் என்று சொன்னவன், காட்டு நாடி சொன்னவர் எப்படி தமிழருக்கு தலைவராக முடியும்? இது ஒவ்வொரு தமிழருக்கும் சரியான கோபமாக, தமிழர்கள் உண்மையிலுமே அறச்சீட்டம் கொள்ள வேண்டுமா, கோபம் கொள்ள வேண்டும். நீங்க இப்ப தலைவர் இவர்தான் தலைவரோட இருந்தால் ஜெட் பிரேக்ல வந்தால் ரைட் ஓகே. பெரியாரின் சிந்தனை இல்ல நான் அந்த நிகழ்விடத்துக்கு போறீங்க, ஒரு 50 பேர் மேல போறீங்க, நீங்கள் எல்லாரும் கேள்வி கேட்குறீங்க. அதுக்கு வந்து அவங்க வந்து இது எங்கள் நிகழ்வு, நாங்கள் வந்து பெரியாரை போட்டுறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்குள்ள வாக்குவாதம் நடக்குது. அந்த வாக்குவாதம் முக்கிய நிலையில் காவல்துறை வர்றாங்க. காவல்துறை வந்து உங்களை கைது செய்ததாகவும் உங்களை சிறைப்படுத்தியதாகவும் சமூக வலைதளங்களில் பதிவு இருக்குது. ஜெயிலில் தான் பேசுகிறீங்களா?
உண்மையிலும் அந்த காணொலியே அண்டா சிந்தில் வெளியிடும் போது எனக்கு ஒரு நண்பர் இருந்தார். அண்டா சிந்தில் உங்களில் கைது செய்தது அண்டா செந்தில்னா நீங்க சொல்றது தமிழ் கேள்வி செந்தில சொல்றீங்க. அதே அண்டா, ஆமா அவர்தான். அவர்தான். அப்ப அவர்கிட்ட காணொலிய போக ஒரு பயங்கர முகத்தை சீரியஸா வச்சு கொண்டு பயங்கரமா சொல்லி கொண்டு அவரை தட்டி தூக்கியாச்சு, முட்டியில் தட்டிய காவல்துறை இதுவெல்லாம் சொல்லி கொண்டு வந்தார். தமிழ்நாடு காவல்துறை திருச்சி காவல்துறை நினைச்சாரு போல இருக்கு. ஆமா. நான் இங்க வேலையில இருந்து அதை பார்த்துட்டு உண்மையிலுமே விழுந்து எப்படி அதாவது ஒரு விஷயத்தை கவனிக்கணும். உண்மையிலுமே நாங்கள் தமிழ்நாட்டில் இவர்கள் பயங்கரமாக இருட்டடிப்பும் நாடகம் வெட்டி ஒட்டுதல் கனவையில செய்து கொண்டிருக்கிறாங்க. இதை அறிந்திருக்கின்றோம். அது எங்கள் விடயத்தில் நடக்கும் போது உண்மை அதிர்ச்சியா இருந்தது. 2025 ஆண்டு இப்பொழுது இந்த காலகட்டத்தில் இவர்கள் இவ்வளவு தில்லுமுல்களை செய்கின்றார்கள். ஒன்றுமே நடக்காத விடயத்தை கூட 2025 1967 என்ன பண்ணிருப்பாங்க? அதுதான் அதைத்தான் நாங்கள் யோசிக்கிறோம். இவ்வளவு பேரதிர்ச்சியா இருந்தது. இந்த காலத்தில் என்ன ஒரு விஷயம், இவர்கள் நம்புகின்றார்கள், இதை உலக மக்கள் நம்பி விடுவார்கள் என்று. அதான் பெற்றும் கேலி கூத்தான முடியும். இவர்களுடைய தில்லுமுல்கள் அனைத்து தட்டி தூக்கிய லண்டன் காவல்துறை முட்டியா அப்படி அதை பார்க்கும் போது நான் காலையில உணவருந்து உள்ளூர் ஏட்டு நினைச்சாங்க போல இருக்கு. உள்ளூர் ஏட்டு போல இருக்கு அப்படின்னு லண்டன் போலீஸ. உண்மையில இங்க மிகவும் கண்ணியமாக மனித உரிமைகளை போற்றுகிற நாடு. இந்த நாட்டில் அவ்வாறான எதுவுமே நடைபெறாது. நீங்கள் ஒருத்தர் தாக்கி உறுதியிடம் அப்படியான பிரச்சனை வந்தால் பிரச்சனையை கைது செய்வார்கள், அதுவும் விட்டு விடுவார்கள் போன்னு சொல்லி. அது அந்த ஒரு அடிக்கடி ஒன்றுமே இருக்காது. உங்களை ஐயாண்டு தான் அழைப்பார்கள். நீங்கள் நிலைமை இருக்கிறீங்களா, ஓகே அவங்களோட பேசலாம், அப்படிதான் கேட்பார்கள். தமிழ்நாட்டு போலீஸ் போல தட்டி காவல்துறை அந்த அரங்குல இருந்து அந்த பெரிய ஒரு மாளிகை மாதிரி இருந்துச்சு, ஒரு 8 10 10 ரூம்ல. அந்த 10 10 ரூம்ல இருந்து உங்களை வெளியேற்றுறாங்க. வெளியேற்றின பிறகு காவல்துறைக்கும் உங்களுக்கு எதுவும் வாதம் நடந்ததா இல்ல தர்க்கம் நடந்ததா? அவங்க எப்படி உங்களை அணுகுனாங்க? ஒருபோதும் இல்ல. இவர்கள் உண்மையிலுமே அவங்களுக்கு பெரியார்னா யாரும் தெரிஞ்சு அந்த காவல்துறைக்கு பெரியார் நாங்க சொல்லவே முடியாது. அப்படி இதை சொல்லி கைது செய்து இருக்கலாம், அப்படி சொல்லி இருந்தா தீவிரவாதி யாரோன்னு யாருக்குமே இங்க தெரியாது. எங்களுக்கே பெரியார் ஈவேர் அண்ணாருன்னு தெரியாது, காவல்துறைக்கு எப்படி தெரிய போகுது? அப்ப அதான் நீங்க யோசிக்கணும். இல்ல இவர்கள் எப்படி கட்டமைக்கிறார்கள் சொன்னா, தமிழர்கள் உலக தமிழர்கள் எல்லாம் நாங்கெல்லாம் காட்டு மிராண்டிகள் போல, கேள்வி கேட்டாலே காட்டு மிராண்டி போல கட்டமைக்கின்றார்கள். உண்மையிலுமே காவல்துறையோட நாங்க எந்த விதமான விவாதங்கள் இடம்பெறவில்லை. அவர்கள் தெரியப்படுத்தின இவர் ஒரு தமிழை இழிவுபடுத்திய, தமிழ் மக்களை கொச்சைப்படுத்திய ஒருவரை தமிழர்களின் தலைவராக எங்களுக்கு ஏற்கனவே தலைவர் இருக்கின்றார் உலக தமிழர்களுக்கு. அப்ப அவர் இருக்கும்போது எந்தவித அடிப்படை அறிவும் இல்லாத ஒருத்தரை எங்கள் தலையில் கட்ட பார்க்கின்றார்கள். அதுக்கு நாங்கள் ஏற்றுக்கொள்ள போவதில்லை. நீங்க சொல்றீங்க காவல்துறை. ஆமா அந்த காவல்துறை பெண்ணதிகாரி நான் தெரிவிக்கும் போது அவர் எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டார். உண்மையிலும் அந்த பகுதியில் அதிகமாக தமிழர்கள் வாழ்கின்றனர். அவர்களுக்கு தமிழுடைய கலாச்சாரங்கள், கோவில் விழாக்கள் எல்லாம் பார்த்துருக்கின்றனர். அவருக்கு எல்லாமே தெரியும். அப்ப எங்களை பற்றி எங்களுடைய பங்களிப்பு இந்த நாட்டுக்கு எல்லாமே அவர்களுக்கு தெரியும். நாங்கள் இங்க யாரும் அகதிகள் இல்லை. அண்டா சிந்தில் சொல்லிடுவது போல யாருமே இங்க அகதிகள் போலவும் இல்ல, குடியுரிமை இல்லாம நாங்கள் ஆமா இந்த நாட்டின் குடியுரிமை, நல்ல ஒரு தொழில, நல்ல ஒரு பதவியில. நீங்க இந்த நாட்டின் குடியுரிமை என்றால் அந்த லண்டன்லயே பூர்வீகமா ஒரு 4-5 தலைமுறை வாழக்கூடிய நபருக்கு என்ன உரிமை இருக்கோ அந்த உரிமை உங்களுக்கு இருக்கா? அதாவது இந்த நாட்டினுடைய வெள்ளை இனத்தவர், இந்த நாட்டில் புரியக்கூடிய வெள்ளை இனத்தவருக்குள்ள அதே உரிமையும் அதே சட்டங்களும் தான் எனக்கு. அதே ஓட்டு உரிமை எல்லாமே இருக்கு. எல்லாமே நாங்கள் எதுவும் செய்யல. நான் இந்த நாட்டினுடைய குடியுரிமை பெற்றவர். அதே போல நாங்கள் தொழில் ஒன்றும் இல்லாமல் காட்டு மிராண்டிகள் போல படிப்பறிவு அப்படி எல்லாம் சண்டைக்கெல்லாம் போகவில்லை. நாங்கள் ஆக்கப்பூர்வமான கேள்விகளுக்கு இருக்கும்போது அவர்கள் வேண்டும் நீங்கள் பார்க்கணும் அந்த காணொலியை அவர்களே தூண்டுகின்றார்கள். எங்களை ஒரு வன்முறையை தூண்டி அதுல கிளம்பரங்களை உருவாக்கி காவல்துறையுடன் கைது செய்ய வைத்து இது ஒரு விளம்பரமாகி இதை திமுக கொடுத்து கொஞ்சம் காசை அங்கே 200 ரூபாய் இங்க கொஞ்சம் கூட காசை பெற்று வைத்துன்றப்பலான்னு பார்த்தார்கள். அதுக்கு நாங்கள் இடம் கொடுக்கவில்லை. நாங்கள் திரும்ப கேள்விகளை கேட்டு அவர்களிடம் விவாதங்களை செய்யும் போது பயத்திலே அவர்களே முடிவெடுத்து அங்கிருந்த ராகவன் போன்றவர்கள் காவல்துறைகளை என்று பேசுகிறார். ஆனா ஒருத்தர் ராகவன் கேட்டது என் காதல் நான் கேட்டு எந்த இலக்கத்துல அழைக்க வேணும்னு சொல்லி. அப்ப நான் பக்கத்துல இருந்தா எனக்கு சரியான கோபம் வந்துச்சு. காவல்துறையை காட்டி எங்களை பூச்சாண்டி காட்டக்கூடாது. அலையலையா அந்த இந்தியாவை சேர்ந்தவர் கத்திட்டே இருந்தா. அப்ப அவர் நினைச்சிருக்கலாம் இந்தியா மாதிரி இங்கே வந்து தட்டி தூக்குவாங்க போல. அப்ப நான் தான் சொன்னேன் 999 கோல் பண்ணா ஆமா நான் தான் சொன்னேன் 999 கோல் பண்ணு ஆம்புலன்ஸா பொலிசாண்டுக்கு வைப்பாங்க, பொலிசான்னு சொல்லி வருவாங்க. அது பிறகு கதை போவாங்க. நீங்க பேசணும், அதேதான சொல்றேன். இதே மாதிரி பேசணும். நீங்க யாரும் தலையிடாம கேட்கணும். சும்மா இங்க வந்து இங்க நாம ஒரு கூட்டம் நடத்துற இடத்துல வந்து நாங்க அப்படி எல்லாம் பேச மாட்டோம். என்னுடைய கருத்து சரியில்லை.
outside. हम लोग के against कर रहा था मेरा बात सुनो थोड़ा मेरा बात सुनो ये लोग बुलाया था क्यों तमिल में बात कर रहे हैं? So why he is interrupting? outside you voice again you want in or out இங்க எல்லாம் எந்த விதமான காவல்துறை சட்டம் நீங்கள் இந்த நாட்டினுடைய சட்ட திட்டங்கள் தெரிந்தால் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. நாங்கள் சட்டத்தை மீறியோ வன்முறைகள் செய்கிற நடவடிக்கை எதிரையுமே நாங்கள் ஈடுபடுவோம். தமிழர் தந்தை பெரியார்னு எப்படி சொல்லலாம்? அதுவும் நீங்க தமிழ்நாட்டு திராவிட தந்தைன்னு சொல்லுங்க, தமிழர் தந்தைன்னு எப்படி சொல்லலாங்கிற ஒரு தார்மீக ரீதியான கேள்வியை கேட்கறீங்க, அவ்வளவுதான். இல்ல துறை, நாங்கள் இனிமே தமிழ்நாட்டின் தந்தையோட ஏற்றுக்கொள்ள போறதில்லை. உலக தமிழர் நாங்கள் எல்லாரும் ஒன்றா நிக்கிறோம், ஒரு கை கோத்து நிக்கின்றோம். அதான் நீங்க திராவிட தந்தைன்னு சொல்லிட்டு போங்க, அதுல எங்களுக்கு பிரச்சனை இல்ல. தெலுங்கு தந்தை என்று சொல்லி இல்ல நீ செய்த தொழிலோட அந்த தொழிலுக்கு தந்தை என்று சொல்லு, அது பிரச்சனை இல்லை எங்களுக்கு. தமிழர்களுடைய தந்தை என்று சொல்லி உலகத்துல எந்த மூலையில இவர்கள் கால் வைத்தாலும் இதை விட மோசமா நடக்கும். இது ஒரு சாதாரண ஒரு எச்சரிக்கை மாதிரி தான் இவர்களுக்கு. நீங்கள் இந்த 4-5 பேரை கூட்டி வச்சு ஒரு பெரிய பிரமாண்டமாக அதை காட்டி திராவிடத்துக்கு உலக பலம் இருக்கின்றது, புலம்பெயர் நாடுகள்ல ஈழத்தமிழர்கள் எல்லாம் ஈவேரா போன்ற இந்த சாக்கடைக்கு ஆதரவாக இருக்கின்றார்கள் என்ற ஒரு படத்தை காட்ட வலிக்கிட்டார்கள். அதை நாங்கள் உண்மையிலுமே தெளிவாக முறியெடுத்து அனுப்பி இருக்கின்றோம். அதை தாங்க முடியாமல் பொய் பிரச்சாரங்கள் காவல்துறை செய்து தட்டி தூக்கிய காவல்துறை காட்டு மிராட்டிகள் அது அப்படி எதுவுமே நடைபெறவில்லை அங்க. இங்க இந்த சூழல் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு கேள்வி வைக்கப்படுது. தலைவர் பிரபாகரன் அவர்களை நேரடி தலைவராக ஏற்றுக்கொள்கிற சீமானவர்கள் பிரபாகரனே பெரியாரை வழிகாட்டியை ஏற்றுக்கொண்டாரு, தலைவர் பிரபாகரன் போராட வந்தாரு, அவருடைய பெண்ணிய விடுதலை சாத்தியப்படுத்தியது, பெண்களுக்கு இடம் கொடுத்தது எல்லாமே பெரியாருடைய கோட்பாடு தான், பெரியார் தான் பிரபாகரனுக்கு ரோல் மாடல் அப்படின்னு சொல்றாங்களே. முக்கியமா நாங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். நாங்கள் அந்த நாட்டுல இருந்திருக்கோம், போராட்ட காலத்துல எல்லாம் பார்த்திருக்கிறோம், வாழ்ந்திருக்கிறோம், எல்லாமே நடந்திருக்கு. இந்த காலத்திலயுமே ஈழ மண்ணில ஒருபோதும் திராவிடம் பெரியார் அந்த சாக்கடை வெங்காயத்தை ஒருபோதும் யாரும் உச்சரித்ததும் இல்லை, எந்த புத்தகத்திலையும் நாங்கள் படித்ததும் இல்லை. நிறைய அரசியல் வகுப்புகள் நடக்கும், போராட்ட காலங்களிலே நிறைய இடங்களில் அரசியல் வகுப்புகள் நடக்கும். எங்கேயுமே யாரும் இந்த ஈர வெங்காயத்தை பத்தி எடுத்தது கூட இல்லை, தொட்டது கூட இல்லை. அப்ப இவர்கள் இப்போது அங்க இங்க எதிர்ப்பாளராக அங்கிருந்து விரட்டி அடிக்கப்பட்டவர்களை வைத்துக்கொண்டு, போராட்ட காலங்களில் விரட்டி அடித்தவர்களை வைத்துக்கொண்டு இப்படி செய்தோம், நாங்கள் அப்படித்தான் அதை பார்த்தோம். உண்மையிலுமே தலைவருடைய வரலாற்றை நீங்கள் படித்திருந்தால் அதுல தெளிவாக சொல்லியிருப்பார். சுபாஷ் சந்திர போஸை பார்த்துதான் நான் தொடங்கினேன் அப்படி எல்லாம் சொல்லியிருப்பார். அவர் முன்னோடியை பார்த்தது சில போராளிகளை தானே, இவரை போன்ற புரோக்கர்களே இல்லை. அப்ப அது நீங்க தெளிவா இருக்கணும். இந்த விஷயத்துல எந்த காலத்துல இப்படியான பொய் பிரச்சாரங்கள் உண்மையிலுமே கட்டமைக்கப்பட்ட ஒரு பொய். அவரே தெளிவா தந்தை செல்வா காலத்திலே சொல்றாரு, நானே ஒரு அடிமை, இன்னொரு அடிமைக்கு நான் எப்படி உதவி செய்ய முடியும்னு சொல்லி அன்னைக்கே ஈழ விடுதலை இருந்து அவர் நழுவி போயிட்டாரு. அவர் எந்த காலத்திலையும் ஈழ போராட்டத்திலையும் சரி, ஈழ விடுதலையிலையும் சரி, எந்த இடத்துலையும் சாதாரண மக்கள் எங்கேயுமே இல்லை. நாங்கள் கேட்டு வளர்ந்தது எல்லாமே தமிழர்களுடைய உரிமை, தமிழர்களுடைய சுயநிர்ணய நிலம், போராட்டங்கள், இப்படித்தான் நாங்கள் கேள்விப்பட்டு வாழ்ந்திருக்கிறோம். ஒழிய இந்த திராவிடம், ஈவேரா, பெரியாரியம் ஒன்றுமே எங்களுக்கு தெரியாது. இப்பொழுது இதை கொஞ்சம் 4-5 அல்லக்கைகளை வைத்துக் கொண்டு இவர்கள் அங்கே பரப்புகின்றார்கள் அப்படி இப்படி சொல்லி. திராவிடம் ஈவேரா சாதித்தது ஒன்றுமே இல்லை, எதுவுமே சாதிக்கவில்லை. அவர்கள் அழித்திருக்கிறார்கள், சாதிக்கவில்லை. நீங்க எல்லாம் இப்ப லண்டன்ல போய் வேலை பாக்குறீங்க, ஒரு பொறியாளரா இருக்கீங்க, அது காரணம் திராவிடம் தானே? இப்போ கூலிங் கிளாஸ் போட்டிருக்கீங்க, ஒரு தொப்பி வச்சிருக்கீங்க, ஒரு கோட்டு போட்டிருக்கீங்க. இப்போ நாங்கள் எங்கள் பேண்ட் ஷர்ட் போட்டது காரணம் திராவிடம்னா, நீங்கள் லண்டனில் போய் ஒரு தமிழ் பேசுறது, ஒரு கோட்டு ஷர்ட் போடுறது திராவிட காரணம் இல்லையா? என்னன்னு சொன்னா நீங்கள் அப்படியே திரும்பி பக்கத்துல கேரளாவை பார்க்கணும். உண்மையிலுமே 100% படிப்பறிவோட அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லாத்திலும் அரசியல்ல மிக தெளிவாக இருக்கின்றார்கள். அவர்களுடைய செய்திகள், அவருடைய விவாதங்களை பார்த்துக்கிட்டா மிக தெளிவாக சாதாரண டீ போறவர் கூட கேள்வி கேட்பார் அரசியல்வாதியை பார்த்து. அந்த அளவுக்கு அறிவு இருக்கும். அவர்களுக்கு பெரியார் என்ன படிப்பித்து விட்டாரா? இவர்களுடைய பொய் பிரச்சாரம் 4ஆம் வகுப்பு படித்த பெரியார் தான் எல்லாருக்கும் கற்பித்தார்.
4ஆம் வகுப்பு படித்த பெரியார் தான் எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டு வந்தாரா? பெரியாருடைய தொழில் என்பது தென்னாட்டுடைய சாக்ரட்டிஸ் சொல்றாங்க, தெற்கு ஆசியாவுடைய சாக்ரட்டிஸ் சொல்றாங்க அவரை. இதுதான் இங்க உள்ள பிரச்சனை. என்னன்னு சொன்னா, உலக மக்கள் சட்டியா இன்னுமே உண்மையிலுமே இந்த பிரச்சனைகள் வரும்போது நிறைய பேர் இதுல தேட தொடங்குறாங்க இந்த சாக்கடை யாருன்றத. இவ்வளவு காலமே பெரியார் என்று சொல்லி கொண்டு எல்லாருமே ஈவேராக்கு மாறினார்கள். இப்பொழுது சாக்கடை சனியன் என்று சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். ஏன்னு சொன்னா உண்மையும் அதுதான். தமிழகத்துக்கு பிடித்த பெரும் சனியன் பீடை பெரிய அந்த பீடையை நாங்கள் எல்லா தமிழர்களும் சேர்ந்து அழித்து ஒழித்து அதை மொத்தமாக அழித்தால் ஒழிய தமிழர்களுக்கு முடிவே கிடைக்காது. அதை அழிக்கணும். எல்லாரும் சேர்ந்து அந்த திராவிடம் பெரியாரியம் இந்த ஈவேரா இந்த பிம்பத்தை முற்றுமுழுதாக போலி பிம்பம், கட்டமைக்கப்பட்ட ஒரு போலி பிம்பம், அதை சுக்குநூறா உடைச்செறியணும். ஒவ்வொரு உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு மூலையிலையும் அதை நாங்கள் எல்லாரும் இணைந்து செய்யணும். ஏன்னு சொன்னா இவ்வளவு காலமே எங்களை ஏமாத்திட்டாங்க. இந்த இப்ப கூட நான் தமிழருக்கு எதிராகவோ சீமானுக்கு எதிராக உங்களுக்கு எதிராகவோ பரப்பப்படுகின்ற கட்டியொட்டி அந்த இவர்கள் நினைக்கின்றார்கள். இந்த சன் தொலைக்காட்சி எல்லாம் பார்த்தா இவ்வளவு பொய் பிரச்சாரங்கள், இவ்வளவு பெரிய ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, ஒரு செய்தி நிறுவனம் இவ்வளவு திறந்தாலும் தன்னுடைய அறநெறியை தாண்டி இவ்வளவு கேவலமாக செயல்படுகின்றதை பாருங்கள். அவர்கள் எந்த எல்லைக்கும் தயாராக இருக்கின்றார்கள். நாங்கள் யூதர்களை போல, உலக தமிழ் இனங்கள் யூதர்களை போல ஒன்றாக ஒன்றிணைந்து நாடுகள் பேரங்கள் மதங்கள் கடந்து தமிழர்களாக இணைந்து எங்களுடைய ஈழ மண்ணில வாழ்கின்ற இலங்கை மண்ணில வாழ்கிற இஸ்லாமிய சொந்தங்கள் அவர்களும் தமிழர்களாக ஒன்றிணைந்து மலையக தமிழர்கள், மொரிசியஸ், எல்லா நாட்டும், சிங்கப்பூர், மலேசியா, எல்லா நாட்டுக்கும் தமிழர்கள் ஒன்றாக இணைந்து இந்த இந்த ஒற்றுமையாக இருந்து எங்களுடைய மொழிகளை கலாச்சாரங்கள் உரிமைகளுக்காக நாங்கள் குரல் கொடுக்க வேண்டும். இப்படியான போலி பிம்பங்களை உடைத்து நிற்க வேண்டும். உண்மையிலுமே தமிழகம் தான் உலக மக்களுடைய தாயகம். அந்த தாயகத்துல மொழி இல்லை, கலாச்சாரங்கள் இல்லை, பண்பாடுகள் அளிக்கப்பட்டு இருக்கிறது. 60-70 ஆண்டுகளாக திராவிடம் என்ற பெயரில் ஈவராக பின்னால் சுத்தி கொண்டு வந்த இந்த கூட்டம் தமிழர்கள், தமிழ் இளைஞர்கள், யுவதிகளை எந்தவித புரட்சிகரமான சிந்தனைகள் மற்ற கேள்விகள் கேட்காத மது போதைகளுக்கு அடிமைகளாகி அவர் ரசிக மனப்பான்மையில வச்சுட்டாங்க. ரசிக மதம் இன்று வரைக்கும். அதனால்தான் விஜய் போன்ற நடிகர்கள் கூட களத்துக்கு வந்திருக்கின்றார்கள் இந்த நடிகர்கள், இந்த ரசிக குஞ்சுகளை நம்பி. அப்ப நம்மை ஆளுகின்றவனுடைய தகுதியை அறியாமல் பணத்துக்காக விலை போய் இவ்வளவு காலம் நாங்கள் அழிஞ்சது போதும். தமிழகம் அழிவின்ற விளிம்பில நிக்குது. விளிம்பில உண்மையிலுமே நிக்குது. எல்லா வகையிலையும் கனிம வளங்கள் கொள்ளை, எல்லா வளங்களும் கொள்ளை போய் கொண்டிருக்கு. குளங்கள் இல்லை, ஆறுகள் இல்லை, நீர் இல்லை, மொழி இல்லை, கலாச்சார பண்பாடுகள் எல்லாம் சிதைக்கப்பட்டு அழிவின் ஒரு சுடுகாடு போல இருக்கின்றது. கிட்டத்தட்ட முள்ளிவாய்க்கால் போல இருக்கின்றது. இனியும் உலக தமிழெல்லாம் தூங்கி கொண்டிருந்து அண்ணன் சீமானை ஓரங்கட்டுக்கணும் என்ற பேர்ல நக்கல் நையாண்டிகளாம் செய்து கொண்டிருந்தா இதை யாராலுமே காப்பாற்ற முடியாது. இது தமிழகத்துக்கான பிரச்சனை இல்லை, ஒட்டுமொத்த தமிழகத்துக்கான பிரச்சனை. தமிழகம் அழிந்தால் உலகத்தில் இருக்கிற அத்தனையும் அழிந்துவிடும், அத்தனை தமிழினும் அழிந்துவிடும். சின்ன உதாரணத்துக்கு நான் ஏற்கனவே சில ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கின்றேன். ஆப்பிரிக்காவில் எடுத்து பாருங்க, மொரிசியஸ்ல பாருங்க, லட்சக்கணக்கில் தமிழர்கள் இருக்கின்றார்கள். யாருக்குமே தமிழ் பேச வராது, யாருக்குமே தமிழ் புரியாது. பேரை பார்த்தா சுத்த தமிழே இருக்கும், ஆனா இவருக்குமே தமிழ் தெரியாது. என்னவன் என் நிலத்தை ஆண்டிருந்தால் இப்படியான நிலையிலே வந்திருக்காது, எந்த காலத்தையும் வந்திருக்காது. ஆசிரியர், தமிழ் ஆசிரியர்கள் அனுப்பி எங்களுடைய பண்பாடுகள் கலாச்சாரங்களை கட்டி எழுப்பியிருப்பார்கள். என்னவன் அளவில்லை, ஆரோ ஒருவர் என்னவென்ற தமிழன் போல முகம் மூடி அணைந்து இத்தனை காலம் ஆண்டு சுடுகடாகிவிட்டார். இனி நாங்கள் ஒற்றுமையா இருந்து இவர்களை துரத்தி அடிக்க வேண்டும். எல்லாரும் ஜாதி மதங்கள் எல்லாத்தையும் கடந்து சின்ன சின்ன மெனக்கசப்புகள் எல்லாத்தையும் விட்டு ஓரணில திரள வேணும். நாங்கள் சின்ன சின்ன அமைப்புகள் இல்லாமல் எல்லா தமிழர்களும் ஒன்றாய் சேர்ந்து இந்த திராவிட பிம்பத்தையும் எங்களுக்கு தேவையான உரிமைகளையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். எங்களுடைய மொழிகளை கலாச்சாரங்களை உண்மையிலுமே கோலோச்சுற மாதிரி நாங்கள் செய்ய வேண்டும் உலகம் முழுக்க. இல்லை, இறுதியாக ஈழ மண்ணில் முதல் முறையாக ஈவேராவுடைய சிலையை நிறுவ போகிறோம், அது ஒரு சமத்துவத்தின் சிலையாக இருக்க போகிறது, சமூக நீதியின் சிலையாக இருக்க போகிறது அப்படின்னு சொல்லி சமீபத்தில் இலங்கையிலே போய் ஒரு கலந்துரையாடல் போட்டு சில வேலைகள் நடந்து கொண்டிருப்பதாகவும் ஈவேரா சிலையை அங்கே நிறுவ போகிறதான்னு சொல்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அங்கே சிலையை நிறுவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? உண்மையிலுமே ஈவேரா வரலாற்றில் சந்திக்காத பெரும் அவமானத்தை முதல்ல அங்குதான் சந்திக்க வேண்டி இருக்கு. அங்குதான் ஈவேராவுடைய சிலையும் ஈவேராவின் கூட்டங்களும் அந்த மண்ணில் தான் அதை பார்க்கும். இந்த செய்தியை கேள்விப்பட்டதிலிருந்து உலக தமிழர்கள் எல்லாருமே கொந்தளித்து போயிருக்கின்றார்கள். ஈழத்தமிழர்கள் உண்மையிலுமே அந்த அந்த மண்ணினுடைய வலிமை, அந்த மண்ணினுடைய வீரம், மொழி கலாச்சாரங்களை தெரியாமல் அந்த மண்ணில் ஏற்கனவே எல்லா சமத்துவமும் இருக்கு. அவர்கள் உண்மையிலுமே ஜாதி பிரச்சனைகள் நிறைய இருந்தது, அது எல்லாமே அற்றுப்போய் போராட்டத்துக்கு பிறகு எல்லாமே அற்றுப்போய் என்னோட படித்த யாருமே என்ன ஜாதின்னு எனக்கு தெரியாது, நாங்கள் கேட்டதும் இல்லை, அப்படி பார்த்ததும் இல்லை, பழகியதும் இல்லை. ஆனால் இன்று வரைக்கும் திராவிடம் என்று சொல்லுகின்ற இந்த தமிழகத்தில் பொது தொகுதியில் ஒரு தாழ்த்தப்பட்டவன் தேர்தல் போட்டுவிட முடியுமா? கர்நாடகத்தில் சொன்னார், பொது இடத்துக்கு ஆசைப்படலாமா தாழ்த்தப்பட்டவன். அப்ப அதுதான்
அதுதான் திராவிடம். ஆனா ஈழ மண்ணில் அப்படி அல்ல. நாங்கள் யாரும் ஜாதிகள் பார்ப்பதில் மாறி திருமணங்கள் ஜாதி கொடிகள் எல்லாம் இல்ல. இருந்தது ஒரு காலத்தில் போராட்டத்துக்கு முன்னர், ஆனா இப்போது இல்லை. இதுக்கும் பெரியாருக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. எங்களுக்கு சமூக நீதி என்ற பெயரில் சாக்கடையை கொண்டு வந்து எங்கள் தலையில் கட்ட நினைத்தால் யாழ்ப்பாணத்தில் இல்ல எங்கேயாவது இலங்கை, இவர்கள் ஈவராக்கு அதை விட பெரிய ஒரு அவமானத்தை தேடி கொடுக்க முடியாது. அது சிறப்பாக நடைபெற்று முடியும். அது மிக 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 இவர்கள் வரலாறு முழுக்க அழக்கூடிய முறையில் அந்த சம்பவம் நடக்கும். அப்ப அதை தயவு செய்து அந்த மண்ணில வாழ்கின்ற மக்களுக்கும் அந்த மண்ணில வாழ்கின்ற எங்களுக்கு நிறைய செய்ய வேண்டிய 1000 விஷயங்கள் இருக்கு. திராவிட அரசுகள் நினைத்து அதுகளை செய்யலாம். அப்ப அதுகளை விடுத்து இப்படியான இந்த சில்லு முண்டு விளையாட்டுகள் அங்க அந்த மண்ணில நிகழ்த்த இவர்கள் முனைவர்களாக இருந்தால் ஈழ மக்கள் இவர்கள் நினைப்பது போல சாதாரணமா நடக்காது. அது பெரிய அளவில் பெரும் அளவில் அது அங்க நடந்து முடியும். அதை இவர்கள் தாங்குற சக்தி இவர்கள் இருக்குமான்றதான் என்னுடைய கேள்வி. நிறைய கருத்துக்களை மனம் திறந்து பேசியிருக்கீங்க. அங்கே நடந்த சம்பவத்தை உண்மையாக மக்கள்கிட்ட சொல்லியிருக்கீங்க. மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம். ரொம்ப நன்றி. நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி